பேதுரு இந்த அருமையான நிருபத்தை இவ்வளவு ஆழமாக இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற சத்தியங்களை கொண்ட ஒன்றாக இருப்பதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இரண்டு விதமானது. ஒன்று, நீ மத ரீதியாக பின்பற்றுகிற ஒரு மார்க்கமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இடைப்பட்டது ஒன்றுமே கிடையாது. ஒன்றாக நீ ஒரு மத ரீதியாய் பின்பற்றுகிற ஒரு மார்க்கமாக இதை கொண்டிருக்கலாம், அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவோடு தனிப்பட்ட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையில் வாழுகிற ஒரு காரியமான வாழ்க்கையில் இருக்கலாம். முதலில் இருக்கும்படியான காரியம் மத ரீதியாய் காணுகிற காரியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு கிறிஸ்தவனை போல காணப்படுவானே ஒழிய அவன் வாழ்க்கையில் கிறிஸ்துவத்தினுடைய உண்மையான ஒரு மெய் விடுதலையும் சமாதானம் அவனுக்குள்ளாக இருக்காது. It won't be there. ஒருவேளை நீ ஆலயத்துக்கு வரலாம், போகலாம், ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உன்னுடைய போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே அறிந்திராத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். பல வருடங்கள் பிறந்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவிதமான ஒரு நிலை இருக்குமானால் உன்னுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக ஒரு தோல்வியாக இருக்கும் என்று சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் அதை தான் பார்க்கிறோம். நம்முடைய சபையில் வருகிற அநேக மக்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு தோல்வியின் காரியம் என்னவென்றால், நீ மத ரீதியாக இயேசுவை பின்பற்றுகிறாய், இயேசுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் அறியப்படவில்லை. உடைய வாழ்க்கையில மத ரீதியாக ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், சபையின் அங்கத்தினராக இருக்கலாம், ஒருவேளை பல ஆண்டுகள் இந்த சபையில் வருகிற நபராக இருக்கலாம், ஒருவேளை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அவிதமான நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு இயேசுவை தெரியாது, இயேசுவை தெரியாது. நீங்களும் நானும் எப்படி அறிந்திருக்கிறோமோ அப்படி அறிந்திருப்பது மெய் கிறிஸ்தவ வாழ்க்கை. அடிக்கடி சொல்ற உதாரணம், தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி ஸ்டாலினை நம்ம எல்லாரும் அறிவோம். இது மதம். You know Stalin, பட் ஸ்டாலினுக்கு உனக்கு தெரியாது. ஏன்னா அவரோடு தனிப்பட்ட உறவு இல்லை. அதனால இந்த வாழ்க்கை என்பது மிக கடினமான ஒன்று என்பதை தெரிந்து கொள். ஆகவே இந்த நாளில் கூட இந்த மக்கள் மத்தியில் எழுதும்படியான இந்த சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த நிருபமானது வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்தவர்களுக்கு எழுதப்படுகிற நிருபம். ஏதோ சில பிரச்சனைகள் சில காரியங்களின் மத்தியிலே அவர்கள் கடந்து போகிற ஒன்றாக இல்லை, அவர்கள் வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் இழந்து போன மக்களாக இங்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு எழுதுகிற கடிதம் வித்தியாசமானது. 6வது வசனத்தில், கடைசி காலத்திலே இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அவங்கள பார்த்து எழுதுறாரு, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். இந்த இடத்துல உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், உன்னுடைய பிரச்சனை மத்தியில் நீ சந்தோஷமாக உன்னால் வாழ முடிகிறதா? Can you live happily when your life seems to be difficult? வாழ்க்கை கஷ்டம், இழப்பு, போராட்டம் மத்தியில் நீ சந்தோஷமாய் வாழ முடிகிறதா? சந்தோஷமாய் வாழ முடியுமா? அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் இயேசுவை அறிந்த வாழ்க்கை. அதுதான் ஒரு மத ரீதியாய் பின்பற்றுகிற வாழ்க்கைக்கும் இயேசுவை அறிந்த வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான். ஒருவேளை நீ பல ஆண்டுகள் இயேசுவை பின்பற்றுகிற நபராக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு மத ரீதியாய் பின்பற்றுகிற ஒரு காரியமே இருக்கிறதே ஒழிய இயேசுவை உனக்கு தெரியாது. You don't know him. என்ன அவரை அறிந்திருந்தா உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்வ? உன்னுடைய வாழ்க்கை கேட்டான நேரத்தில் அவரிடத்துல நீ போவ, அவரை அண்டிக் கொள்ளும்படியாய் பான்பாய்.
உடைய வாழ்க்கையில உன்னுடைய சோர்வுகள் தளர்வுகளின் மத்தியிலே நீ நசுங்குண்டு நொறுங்குண்டு போகிறதை விட உடைய வாழ்க்கையில இயேசுவின் கரமுனை பலப்படுத்தி வழிநடத்துகிறதை உடைய வாழ்க்கையிலே நீ காணக்கூடிய ஒரு உண்மையான மீட்பின் விடுதலை நீ உணர்கிற மனிதனாய் காணப்படுவாய். That is the real Christianity. அதுதான் கிறிஸ்தவம். இந்த மக்களுக்கு பார்த்து எழுதுகிறார், எல்லாவற்றையும் இழந்து போனார்கள், ஆனால் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். You rejoice exceedingly. முடியுமா? முடியும். முடியும். எப்போ? இயேசுவை நீ தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கும் பொழுது. ஆகவே இந்த இடத்துல நாம் இந்த நாளில் பார்க்க முடியாத காரியம் என்னவென்றால், கஷ்டத்தின் மத்தியிலே மகிழ்ச்சி, பாடுகளின் மத்தியிலே சந்தோஷம், இழப்புகளின் மத்தியிலே தேவனுடைய மகத்துவமான மன சமாதானம். இவ்வீடுகளை இழந்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், எல்லாற்றையும் இழந்தார்கள், துன்பங்களை மாத்திரமே சந்தித்தார்கள். இது ஒரு அதிசயமான வார்த்தை இல்லைங்க? இட்ஸ் a statement of miracle. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட இப்படி சோர்ந்து போறேன்ல, தளர்ந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம், எல்லாவற்றையும் ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தா கம்ப்ளீட்லி டவுன். ஆனா இவர் சொல்றாரு, மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இட்ஸ் a miracle word. இல்ல, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது பெரிய காரியம் இல்லைங்களா? ஒரு மனிதன் சந்தோஷமாய் வாழ்வது என்பது பாடுகள் மத்தியில அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். கண்ணீரின் மத்தியிலும் அவருடைய வாழ்க்கையில எப்படி மகிழ்ச்சியாய் வாழ முடியும்? ஏனென்றால் நமக்கு தெரியும் 3 காரியம். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். முதலாவது, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய அல்லது உணர்ந்து வாழக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? What is the main thing for a Christian to be felt and walk? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். God is with me. சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அம்மையாலே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி அவனுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிப்பது என்பது the greatest miracle. பெரிய ஒரு அற்புதங்க இது. கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு அற்புதம் தெரியுங்களா? இன்றைக்கு போதிக்கிற அற்புதம் இல்லை. இந்த பிரசைகளெல்லாம் பொய்யான அற்புதங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மெய்யான அற்புதம் என்பது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் வாழக்கூடிய ஒரு காரியம். இரண்டாவதாக, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். God has saved me. He has got a purpose for me. எனக்கு அவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். He'll lead me, he guide me. அவனை வழிநடத்துகிறார். அவர் சொல்றாரு, என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். I know my sheep. அவைகள் என்னை அறிந்திருக்கிறது. I am known by them. அதனாலே இதுதாங்க மெய்யான கிறிஸ்துவை அறிந்து வாழுகிற வாழ்க்கை. இதுதான் மெய்யான ரட்சிப்பின் வாழ்க்கை. இந்த நாளிலே கூட நான் 3 காரியங்களை முக்கிய தலைப்பை கொண்டு மத்தியில் பேசுகிறேன். There are 3 things which I would like to talk to you about it. முதலாவது காரியம் என்ன தெரியுங்களா? கடவுளின் கிருபையினால தான் எனக்கு மகிழ்ச்சி. எப்படி இவனால மகிழ்ச்சியாய் வாழ முடிகிறதுன்னு சொன்னா, ஒருவேளை ஒரு பணக்கார மனுஷனுக்கு நிறைய பணம் இருக்குது இல்லைங்க, அவனும் கூட சந்தோஷமா இருக்கிறது இல்லை. ஒருவனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பணம் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடுமோ? இருக்கலாம் ஒருவேளை. ஆனா எவ்வளவு காலம் இருக்கும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவன் ஏன் மகிழ்ச்சியா இருக்கானா, அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை, இலவசம். கிருபை என்ன தெரியுங்களா? இலவசமாக தேவன் கொடுத்திருக்கிற அந்த காரியம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்னென்ன ஆண்டவர் இலவசமாக கொடுத்திருக்கிறார்? அவருடைய வாழ்க்கையில என்ன கொடுத்திருக்காருன்னா, அவருடைய வாழ்க்கையில புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். A new life, a renewed life, a changed life, ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில ஒரு காலத்தில் வேற மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா இப்ப அவருடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டு விட்டது. ஒரு புதிய மாறுதலின் வாழ்க்கை எதன் மூலமாக கிடைக்கப்படுகிறது? புதிய ஜீவன் மூலமாக. இரண்டாவதாக,
ஒரு நிலையான சுதந்திரம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். எஸ்டாப்ளிஷ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். சில நினைப்பாங்க அமெரிக்காவில் வாழ்ந்த ஒருவேளை கஷ்டம் இல்லை, என்னங்க நல்ல லட்சக்கணக்கில் மக்கள் சம்பாதிக்கிறாங்க. ஒருவேளை மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தகுதியின் அடிப்படையில், அவனுடைய நிலையின் அடிப்படையில் அவன் அவ்விதமாக கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில் நிலையானது அல்ல. இல்லை, இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு என்ன வியாதி வேணாலும் வரலாம். இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு உனக்கு எது வேணாலும் ஏற்படலாம். உடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்வது என்பது பொதுவாக மனித வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் நிலையான சுதந்திரத்தை, an unchanging inheritance, அது உன்னுடைய வாழ்க்கையில் you can't be destabilized, அது உன்னை எதுவுமே அசைக்காது. You will be firm in faith, நீ விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாய். ஏன்னா நீ அறிந்திருக்கிற ஆண்டவர் என்பவர் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். நீ எல்லாத்தையும் அவரிடத்தில் போய் சொல்ற, உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தை கொண்டும் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவராக இருக்கிறார். கால் தடுக்கிட்டா கூட, ஆண்டவரே என் கால் ஏன் தடுக்குனது தெரியலையே, ஒரு சிறு குழந்தையை போல. மூன்றாவதாக அவர் உன்னை பாதுகாக்க, இந்த காலையில் பார்த்தோம்ல, அவர் உன்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். காலையில் நம்ம பார்த்தோம், அது எவ்விதமான பாதுகாப்பு, a protection of a military status. ஒரு யுத்த வீரன் எதிராளியான நாட்டோடு கூட அவன் இருக்கிற பிரச்சனையின் மத்தியிலே காவல் காக்க முடிய வைக்கும் பொழுது அவன் எப்பொழுதும் விழிப்பாக பார்த்து கொண்டு இருப்பான். எதிராளி எங்கேயும் வரக்கூடாது. ஒரு மெய்யான கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில தேவன் பாதுகாக்கிறார். God protects you. ப்ரொடெக்ஷன் சொல்லும் பொழுது உடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். He undertakes everything. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்கிறார். உடைய வாழ்க்கையினுடைய அடித்தளம் மட்டுமாக. சில சமயங்களில் சின்ன காரியம் கூட ரொம்ப மனசை பாதிக்குது, ரொம்ப சமாதானத்தை இழந்து போகக்கூடிய விதத்தில் செய்து. ஆனா என் தேவன் என்னை பாதுகாக்கிறார்னு சொல்லும் பொழுது, ஆபத்திலிருந்து மாத்திரமல்ல, பிசாசின் தந்திரங்கள் மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கையில உனக்கு எந்த ஒரு தீமையையும் அனுமதிக்காதபடிக்கு அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். உடைய வாழ்க்கையில அவர் உன்னை விட அதிகமாக அக்கறையோடு உன்னை கவனித்துக் கொள்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் கஷ்டங்கள் வரலாம், ஆனா மகிழ்ச்சியாய் வாழ முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நியூ லைஃப். புதிய நிலையான ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாக்கும்படியான அந்த பாதுகாப்புக்கு எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஸ்பர்ஜன் மனசோர்வு, அதிகமான நோய், வாழ்க்கையில் மிகவும் சோதிக்கப்பட்ட ஒரு நிலை, சோதிக்கப்பட்ட நிலை. அவர் சொன்னாரு, தேவனின் கரத்தை நான் பார்க்க முடியவில்லை, ஆனா அவர் ஏன் இதை செய்கிறார் என்பது எனக்கு தெரியாது. நான் அவரை நம்பக்கூடிய விசுவாசத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்பது உடைய வாழ்க்கையில முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு கண்ணோட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சோர்ந்து தளர்ந்து போயிடும், ஐயோ எனக்கு இதுவா. But God gives an overall confidence of whole life. வாழ்க்கையே அவர் முற்றிலுமாக நடத்தி முழுமைப்படுத்த போதுமானவர். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன் என்ற அருமையான பாடலை பாடின ஃபேனி கிராஸ்பி என்ற ஒரு அம்மையார் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது
ஏறக்குறைய அவர்களுக்கு 15 நாள் தான் இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஒரு கண், அந்த சின்ன குழந்தைக்கு கண் பாதிப்பு, வியாதி. ஒரு டாக்டர் இடத்துல கொண்டு போனாங்க. அந்த டாக்டர் ஒரு மருந்தை ஊற்றினார். அது குணமாகும் என்று கருதி வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த மாதிரி 2 கண்களையுமே இழந்துட்டாங்க. 15 நாள் குழந்தையாக வளர 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 பார்வையில்லாத நிலையில அருமையான பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அவரிடத்துல கேட்டாங்க, நீங்க பார்க்க முடியலையே, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அப்ப சொன்னாங்க, இல்லை, நான் முதலில் பார்ப்பது இயேசுவின் முகமாக இருக்கும். The first look of mine will be at Jesus. அம்மையாலே இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கட்டுக்கதை அல்ல, இட்ஸ் a reality. எத்தனை மிஷனரிகள் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையும் கூட பலியாய் ஒப்பு கொடுத்தார்கள். காரணம் என்ன? இட்ஸ் a reality. முதலாவது காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்க முடிகிறது என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள் மாறாதவைகள். என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை கொஞ்சம் கஷ்டம் வரலாம், பணம் இல்லாம போகலாம், வியாதி வரலாம், எல்லாம் கடந்து போய்விடும். பட் ஐ ஹாவ் an inheritance which will never pass away. என்னில் கடந்து போகாத ஒரு சுதந்திரம் என்னிடத்தில் உண்டு. ஆகவே அவன் கிறிஸ்தவன் எந்த சூழ்நிலையிலும் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். என்ன? அவனுடைய நம்பிக்கை தன்னுடைய இரட்சகர் ஆண்டவராக இயேசு. அதனால தான் இந்த மக்களிடத்தில் அவர் சொல்லுகிறார், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் மனித வாழ்க்கையை பெற்றிருக்கிறதை பொறுத்த சந்தோஷம். ஒரு வீடை கட்டினா கட்டுற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆன பின்பாக அது மறைந்து விடும். இயேசுவின் சந்தோஷம் என்பது நிலையானது. என்ன? ஜீவன் அவனுக்குள்ள இருக்கிறது, அவனுக்குள்ளாக நிலையான சுதந்திரம் என்பது அவனுக்கு இருக்கிறது. வரப்போகிற உலகத்தில் நான் ஆண்டவரோடு கூட வாழுவேன். மூன்றாவதாக, தேவன் அவனுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடியிலும் அவனை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்து அவனை அழகாக வழிநடத்துகிறார். இரண்டாவது காரியமாக, ஏன் அவங்க சந்தோஷமா இருக்காங்க? எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில அந்த நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, தேவனுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிற திட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த சோதனை என்பது ஒரு அற்ப காலத்தின் சோதனை. நிரந்தரமாக எனக்கு ஆண்டவர் இதை வைக்கல, கொஞ்ச காலம். காண்கிறல்ல, காணாதவள் மேல் நோக்கமாக இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அவனுக்குள்ளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கிறாருங்க. God gives an understanding to analyze what is it. இது என்ன? ஏன் இந்த சோதனை? ஏன் இந்த காரியம்? ஏன் இதனுடைய நிலை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம்? ஏன் என்னுடைய குடும்பத்தில் விதமான பிரச்சனை? ஏன் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில்? ஏன் என்னுடைய வாழ்க்கையில? அவனுக்கு ஒரு நிலையான ஒரு விளங்குதலை கர்த்தர் கொடுக்கிறார். இது பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற விளங்குதல். சோதனை வரும் பொழுது துவண்டு போகிறதில்ல. God gives an understanding. He could analyze, தீர்மானிக்க முடிகிறது. கோரி டென் ப்ரூம் என்ற ஒரு அம்மையார், ஒரு யூத ஸ்திரீ, கடுமையான ஒரு காலத்தில், ஹிட்லரின் காலத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அவங்க அந்த நாட்களில் ஹிட்லர் யூதர்களை வெறுத்தார், யூதர்களை கொன்று குவித்தார் லட்சக்கணக்கில். இவங்க அப்பா ஒரு வாட்ச் ரிப்பேரர், வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவர். அந்த நாட்கள்லாம் வாட்ச் தாங்கள முக்கியம். அவர்கள் வீட்டில் அநேக யூதர்களை ஹிட்லருடைய கொலைக்கும் கொடூரமான மரணத்துக்கும் பாதுகாத்து கொண்டார்கள். கடைசியில் ஒரு நாள் அவர்கள் பிடிபட்டார்கள், சிறையில் தள்ளப்பட்டார்கள். கோரி டென் ப்ரூம் என்ற அந்த அம்மையார் அவருடைய சகோதரியும்
கடுமையான பாடுகள். அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது வாசித்திருக்கிறேன். அந்த கேம்ப் என்ற இடத்துல 1000 பேர் இருப்பாங்க. 2 டாய்லெட், 1 டாய்லெட். யோசிச்சு பாருங்க. அவங்க மனிதர்களால் கருதப்படவில்லை, மிருகங்களைப் போல அடைக்கப்பட்டார்கள். சிறிய அறை, ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள். அதனாலே வாழ்க்கை என்பது மிக கடினமான ஒன்று. ஆனா இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அவள் கண்களுக்கு முன்பாகவே சகோதரியும் மரித்து போனாள். She was all alone. தனிமையாய் போராடுகிற ஒரு காரியம். ஆனா அவள் அதன் மத்தியில அநேகருக்கு இயேசுவை வெளிப்படுத்தினவளாய் காணப்பட்டாள். அவள் வாழ்க்கையின் மூலமாக அல்ல, அவள் வார்த்தையின் மூலமாக அல்ல, வாழ்க்கையின் மூலமாக. அம்மையாலே இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏன் சந்தோஷமானதுன்னா, பாடுகள் துன்பங்களின் மத்தியிலே ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும்படியாக. உன்னை பார்க்கிறவர்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை மத்தியில் எப்படி ஒரு சந்தோஷமா இருக்க முடிகிறது? I could be happy. எத்தனையோ மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள், எல்லாரும் விசுவாசத்தோடு காணப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த அம்மா உள்ளத்துல கர்த்தருக்குள்ளான மன மகிழ்ச்சி. அதனாலே பாடுகள், கஷ்டங்கள், சரியான ஆகாரம் இல்லை, சரியான உடை அல்ல, பயங்கரமான ஒரு உறைபனியை போன்ற குளிர். இதன் மத்தியில் she lived as a witness. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு படமாக எடுத்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியக்கூறாகுமா? How could this be in extreme suffering? மிக கடுமையான சோதனை மத்தியில் நான் இயேசுவுக்காக வாழ முடியுமா? வாழ முடியும். என்ன, அவனுக்கு இருக்கிற சந்தோஷமே இயேசுவுக்காக வாழுகிறதுல தான் இருக்கு. இல்லை நினைக்கலாம், என்னுடைய பிரச்சனை வித்தியாசமா இருக்குங்க, என்னுடைய வருமானம் போதல, என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை, ஒரு தேவை வரும் பொழுது நான் கலங்குகிறேன், எனக்கு விசுவாசம் இல்லை, நான் நம்புகிற கர்த்தர் என்னை போஷிப்பார் என்ற அந்த உண்மையான ஆழத்தரமான நம்பிக்கை என்பதில்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஆண்டவர் இல்லை, பிசாசு தீவிரித்து ஆடுகிறான். வாழ்க்கையில் இவ்வளோ சீக்கிரம் உன்னுடைய சமாதானத்தில் எடுத்துடுறான். கொஞ்ச காலம் கூட உன்னால் சமாதானம் இருக்க முடியல. சிலர் பார்க்கும் பொழுது எப்போவுமே டென்ஷனோடய இருப்பாங்க. they'll always live in tension. எப்போ பார்த்தாலும் சரி. ஒருவேளை உன் வாழ்க்கை எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. இந்த மாலையில் கர்த்தரோடு கூட பேசுகிறார். ஏன்னா நீ இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார். நீ இப்படி வாழ வேண்டிய அடிமை இல்லை, நீ இப்படி வாழ வேண்டிய தேவையில்லை. எத்தனையோ பேருக்கு கர்த்தருடைய சத்தியம் கிடைக்கல, ஆனா உனக்கு தேவன் தம்முடைய வார்த்தை அனுப்புகிறார். ஏன்னா உடைய வாழ்க்கையை அவர் கட்ட விரும்புகிறார், உடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த விரும்புகிறார், உடைய வாழ்க்கையை தம்மை சீர்படுத்த விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னையே மாற்றி அமைக்க விரும்புகிறார். தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறார். நிலையான சுதந்திரத்தை பெற்ற மனிதனாக உடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உண்மையாலுமே நீ ஒரு சுதந்திரம் அடைந்த மனிதனாகவே நிச்சயமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, உண்மையாலுமே அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவனுடைய பாதுகாப்பு. wherever you are, நீ எங்க இருந்தாலும் சரி, தேவனுடைய பாதுகாப்பு. his eyes are upon you. உன் பேர்ல அவருடைய கண்கள் எப்பொழுதுமே இருக்கிறது. பைபிள்ல சொல்லுதில்லை, ஆண்டவரே என்னை காண்கிற கண்கள். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாக சாராள் சொன்ன ஒரு தவறான காரியத்தை ஏற்றுக்கொண்டான். ஆகாரை அவன் மனைவியாக எடுத்துக்கொண்டான். ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, இஸ்மவேல். இன்றைய முஸ்லிம் சமுதாயம், சாராள் தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி
ஆபிரகாமை கட்டாயப்படுத்தி ஆகார் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றாள். ஆனால் இப்போ மனசு மாறிடுச்சு. அவளுக்குமே ஒரு பொறாமை வந்து விட்டது. அவளுக்குமே அந்த காரியத்தில் எதை அவள் செய்ய சொன்னாலோ அந்த காரியத்தில் அவளுக்கு நிறைவில்லை. ஆபிரகாமை பார்த்து சொன்னாள், இவளையும் இவளை குமாரனை அனுப்பிவிடு. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் அனுப்பிவிடு, send them out. ஆனாலும் கூட அவர் இறங்குகிற கர்த்தர். ஆகார் போரா, வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் கொண்டு வந்தது எல்லாம் முடிந்து விட்டது. குழந்தை காப்பாற்ற வழி இல்லை. அவளும் மரித்து போவாள் என்ற ஒரு சூழ்நிலையில் அவள் அந்த குழந்தைய அங்கே ஒரு இடத்துல வைத்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறாள். அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, ஆகாரே ஆகாரே. வனாந்தரத்தில் தேவன் இருக்க முடியுமா? உடைய வாழ்க்கை பயணம் என்பது வனாந்தரமாக காணப்பட்டாலும் தேவன் அதை செழிப்பாக மாற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ உடைய வாழ்க்கையில தெரிந்து கொள். ஆகாரே ஆகாரே. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஒரு துறவை காட்டுகிறார், ஒரு தண்ணீர் துறவை. மேலே உடைய வாழ்க்கையில கஷ்டத்தின் மத்தியில் சமாதானம் இருக்கக்கூடும் என்றால் அதை போல மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன இருக்க முடியும்? ஒரு உலக மனிதனுக்கும் கிறிஸ்துவனுக்கும் உள்ள வித்தியாசம் தான். உலக மனிதன் எல்லாம் நடந்தா சந்தோஷமா இருப்பான், இல்லைன்னா சோர்ந்து விடுவான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்? அவனுக்குள் ஜீவன் உண்டு. அவனுடைய வாழ்க்கையில் நிலையான சுதந்திரம் என்பது உண்டு. அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை பாதுகாத்து வழிநடத்துகிற அந்த நிச்சயம் உண்டு. ரெண்டாவது, அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி சிலர் வந்து பிரச்சனை சந்திக்கும் பொழுது ஆல் ஆஃப் எ சடன் தேர் எமோஷனலி டிஸ்டர்ப்ட். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா திடீர்னு அவங்க தே ஆர் டேக்கன் அப் பை தேர் எமோஷன்ஸ். அப்படியே உணர்வு பூர்வமாக மாறி விடுகிறார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சில சமயத்தில் நான் என்ன செய்கிறேன்னு தெரியல பேசிட்டு இருக்காங்க. அமைதியின் சூழ்நிலை தகர்க்கப்படுகிறது, கலவரத்தின் பூமியாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் கலவரத்தின் பூமியாகவே இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு பொதுவாக மக்கள் சொல்றது என்ன தெரியுமா? என்னுடைய மனைவி சரியில்லை, என்னுடைய கணவன் சரியில்லை, என்னுடைய பிள்ளைகள் சரியில்லை. தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவன் அப்படி பேசிட்டு இருக்க மாட்டான். என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என் சூழ்நிலைகள் சரியில்லை. அவன் பேசுகிறது என்னன்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு சரியில்லைங்க. ஒரே ஒரு ஜெபிக்கிற மனிதன் ஒரு வீட்டில் இருந்துட்டா, ஒரே ஒரு ஜெபிக்கிற மனிதன் இருந்துட்டா இந்த வீட்டுக்கு இருக்கிற பாதுகாப்பு. யோபு நல்ல ஒரு முன்மாதிரி இல்லை? வாட் a great example. அவருடைய பாடுகளை எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கும் அவருடைய வார்த்தை பேசுகிறது. யோபின் வாழ்க்கை ஏறக்குறைய ஆபிரகாமின் வாழ்க்கையின் காலமாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். ஆகவே யோபின் வாழ்க்கை என்பது ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கும் அவருடைய வாழ்க்கை மனிதர்களோடு கூட பேசுகிறது. எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் பிசாசு அழிச்சிட்டான் இல்லைங்க. அப்போ பிசாசு எங்கேயோ இருக்கான்னு நினைக்காத. உன்னை தடுமாற பண்ணுகிறான். ஆதாம் ஏவாள் இடத்துல சோதிச்சான் பாரு. உங்களோட டெய்லி வர்றான், உங்கள்கிட்ட சொல்கிறான், நீ எப்படி இதை போய் நீ செய்ய போகிற? உனக்கு தெரியலையா? உன் மனைவி சரியில்லையே, உன் கணவன் சரியில்லையே, உன் பிள்ளைகள் சரியில்லையே, நீ என்ன பண்ண போகிற? உன்னுடைய தேவைக்கு நீ என்ன பண்ண போற? இதை எப்படி நீ சந்திக்க போற? அவ இதை பண்ணி அப்படி பண்ண, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. அநேக வேளைகளில்
உறக்கத்தை தவிர எல்லா வேலைகளிலும் நீ தியானித்து கொண்டிருக்கிறாய். எதை தியானிக்கிற? உன்னுடைய கஷ்டத்தை தியானிக்கிற? உடைய வாழ்க்கையில் உலகத்தின் கவலைகளை கொண்டு தியானிக்கிற? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை வைத்து தியானிக்கிற? நான் அதை பண்ணுவேன் இப்படி. ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீயும் தியானிக்கிறாய், சிந்திக்கிறாய், குழம்புகிறாய், சில சமயத்தில் உறக்கமே இல்லாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஏன்னா உடைய இருதயத்தில் பலவிதமான யோசனைகள், பலவிதமான சிந்தனைகள். இதை எப்படி நான் பண்ணுவேன், அதை எப்படி பண்ணுவேன், இது எனக்கு இப்படி நடக்காமல் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். நீ சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் பார்த்து கணக்கிட்டு செயல்படுகிறாய். அதனால உன்னுடைய வாழ்க்கையில் பேக் டு வர்ஸ், என்ன நிலைமை மோசமாயிட்டிருக்கு. இந்த மாலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை குறித்து நீ சிந்திக்கிற, அந்த சரியாய் சிந்திக்கிற, தெளிவாய் சிந்திக்கிற, விளங்குதலோடு சிந்திக்கிற இந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய காரியம். இது குறுகிய கால சோதனை. God has got a purpose in this. இதிலும் ஒரு நோக்கம் தேவன் கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து அவருடைய வாழ்க்கையில் உறுதியான ஒரு செயல்பாடு. கோரிட்டன் ப்ரூம் அந்த கேம்பில் பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் அவளுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது. தேவன், God will use me somewhere, sometimes. ஏதோ ஒரு நேரத்தில், ஏதோ ஒரு காலத்தில் தேவன் என்னை உபயோகப்படுத்த போகிறார். அதற்கான படிப்பினையும் பாடமும் அவைக்குரிய சவாலும் சோதனையும் இன்று நான் கடந்து போகிறேன். ஆனால் இது நிரந்தரமானதல்ல, இது தற்காலிகமானது. அதோடு மாத்திரமல்ல, இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தை வைத்திருக்கிறார் தேவன். அவனுடைய வாழ்க்கையில் God gives a right understanding. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னன்னா, it gives a right analysis. வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை குறித்து நீ சரியாய் நிதானித்து அறிந்து கொள்ளுகிற அந்த அறிந்து கொள்ளுதலை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ சோர்ந்து போறதில்ல, தளர்ந்து போறதில்ல. 17 வயதில் ஜோனி இரக்ஷன் என்றவர், அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு முடுக்க வலிங்க, ஹோல் பாடி. அப்போ எல்லாம் சொன்னாங்க, போய் அந்த ஊழிய காலத்தில் ஜெபி, இந்த ஊழிய காலத்தில் ஜெபி. பல இடங்களில் சுற்றி திரிந்தார், ஆனால் சுகம் கிடைக்கல. 17 வயதில் ஆரம்பித்த அந்த காரியம் அநேக ஆண்டுகளாய் பின்தொடர்கிறது, இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கடந்து போன அந்த வாழ்க்கையினுடைய காரியம் அநேகரை உயிர்ப்பித்து எழுப்பக்கூடிய ஒன்றாக கர்த்தர் இன்றைக்கும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியாக அந்த நபருடைய வாழ்க்கையில தேவன் செய்கிறார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் அவன் சோர்ந்து வரலனா, தெளிவான ஒரு யோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். சோதனைகள் பல விதங்களில் இருக்குதுல்ல, ஒவ்வொரு விதமாய் சோதிக்கப்படுகிறார்கள். சிலருக்கு நோய், சிலருக்கு துக்கம், சிலருக்கு பண பிரச்சனை, சிலருக்கு சந்தேகங்கள், சிலருக்கு காயப்படுதல். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷத்த கிருபையை கொடுக்கிறார். God gives a specific grace for each and everything that you pass through. கடந்து போகிற ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் அழகாக உடைய வாழ்க்கையில் அதற்குரிய கிருபையை கொடுக்கிறாருங்க. 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பேதுரு சொல்றாரு, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும்
நல்ல உக்கிரானர் போல ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாக பகிர்ந்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நீ பகிர்ந்து அளிக்கிற சாட்சியின் வாழ்க்கை. இதே பேதுரு யார் தெரியுங்களா? இயேசு சொன்னார், இயேசு தன்னுடைய பாடுகளை குறித்து சொன்னார். அவர் சிலுவையில் அறையுண்டு உயிர்த்து எழுவார். பேதுரு சொன்னார், ஆண்டவரே அது நடக்கக்கூடாது, அது ஒரு கால் நடக்கக்கூடாது. சிலுவையா? வேண்டாம். ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. உன்னுடைய வாழ்க்கையில சாத்தான் நீ தேவனுடைய உண்மையான ஆளுகைக்குள்ளாக இல்லாத பொழுது சாத்தான் உன்னை பலவிதமான சந்தேகங்களினாலும் குழப்பங்களினாலும் பிரச்சனைகளினாலும் நெருக்கங்களினாலும் உன்னை அலைக்கழிக்கிறான். இயேசு போகும் பொழுது இந்த கல்லறையில் இருந்த மனுஷன் சங்கிலியினால் கட்டினாலும் ஆனால் கட்டுப்படுத்த முடியல. நம்ம சர்ச்சுக்கு ஒரு தம்பி வந்துட்டு இருக்கார். அவருடைய மனநிலையின் பாதிப்பு. அவர் என்ன சொல்றாருன்னா, பல வருடங்களாக கடந்து போன ஒரு சூழ்நிலையில் அவரால் எதுவுமே நிலையான ஒரு காரியத்தை பார்க்க முடியல. ஒரு வாரம் அவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். எதையுமே தெளிவான நிலையில் பார்க்க முடியல. ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா, பின்னால் ஏதாவது சத்தம் போட்டு ஒரு திகில் வந்துருச்சுன்னா 24 hours அந்த திகில் அவரை முழுமையாக ஆட்கொள்ளுகிறது. 24 hours. மாயம்மா கோயிலுக்கு போகும்படியாக வந்த அந்த தம்பியை தொடர்ந்து ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொன்னார், தேவன் என்னை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நினைக்கலாம், சாத்தானா பிசாசா அவன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில யோசனை, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை எந்திரங்களெல்லாம் தாறுமாறாக்குறான். உன்னுடைய வாழ்க்கையில அவன் கவுண்டராக்ட் பண்றான். அவனுடைய வார்த்தை உள்ள போகாதபடிக்கு, அதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நம்ப கூடாதபடிக்கு ஒரு இருதய நிலை உருவாக்குகிறான். எவ்வளோ காலம் ஆண்டுடைய வார்த்தை நீ கேட்டுட்டு இருக்கிற, ஆனா உன்னால் ஆண்டவரை நம்ப முடியல இல்லையா? ஆண்டவரை முழுமையா நம்ப முடியல. உடைய வாழ்க்கையின் சூழல்கள் அவர் போதுமானவர் நான் நம்ப முடியல. உடைய வாழ்க்கையில் அவர் செய்த முடியாத காரியங்களை குறித்த உறுதிப்பாடு இடத்துல இல்லைல்ல. சோதனை வேலை நீ முற்றிலுமாக வேறு மனுஷனா மாறிவிடுகிறல்ல. சொல்லப்போனா ஒரு விசுவாசின்றாத அளவுக்கு உடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறதுல. பல வேளைகளில் நீ வாழ்க்கையில உலகத்தில் நீ போகும் பொழுது உலக மனிதனை போல நடக்கிறல்ல. ஆமா, ஏன்னா உடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் இல்லை, நிலையான சுதந்திரம் இல்லை. வாழ்க்கையில் தேவன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வாழ்க்கை என்ற ஒரு குறிக்கோளை கொண்டிருக்கிற அந்த உறுதிப்பாடு நடத்தல இல்லை. அருமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரைட்டாகவே நான் பேசுகிறேன். நீ ஒருவேளை பல ஆண்டுகள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பல காலங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கலாம், ஒருவேளை என்னை போல ஊழியம் கூட செய்யலாம். ஆனால் நீ ஆண்டவரை அறியாமல கூட வாழலாம். தெரியுமா? Do you know that? ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் அறியாமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா உனக்கு தெரியுமில்ல, நீ வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்றது உனக்கு தெரியல. உடைய வாழ்க்கையில் அமைதி இழந்து போறது உனக்கு தெரியல. உடைய வாழ்க்கையில் டென்ஷன் ஆகிறது உனக்கு தெரியுமில்ல. வாழ்க்கையில் அமைதி இல்லையே, சமாதானம் இல்லையே. இதெல்லாம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, you don't know God, you don't know Jesus. நீ வருகிற ஆலயத்துக்கு வர்ற, தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற, அது கூட ஏதோ சமயத்தில் உண்மையா தேவனுடைய வார்த்தை என்பது ஆவலா இருந்தா நீ ஆலயத்தில் இருக்கிறதா ரொம்ப விரும்புவ. மற்றதெல்லாம் பெருசா இருக்காது. நீங்க நிறைய பேசுகிறவர்கள் இருக்காங்க, டாக்கிங் டூ மச்.
நான் எல்லாத்தையும் நான் நம்புறதில்லை. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறத வச்சு தான் நான் நம்புகிறேன். அவங்க வாழ்க்கையில் எப்படி செயல்படுதா என்பதை குறித்து தான் நான் மட்டுமில்லை, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சியிட முடியல. எத்தனையோ பேர் காலையில் வர்றாங்க, மாலையில் வரதில்லை. என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் உணர்வில்லை. ஒரு சாதனோடு பேசுகிறேன், சரியில்லைன்னு எனக்கு தெரியும். அவர் சொன்னார், எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கா? ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு நல்லா தெரியலையே, உன்னை பார்த்தா எனக்கு நல்லா தெரியலையே. ஏன்னா நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பார்க்குற ஒரு மனிதன் தான் நான். உட பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, பதவி இருக்காங்கிறதில்ல. உன் வாழ்க்கையில் கிறிஸ்து இருக்கிறாரா, உன் வாழ்க்கையில் ஜீவன் இருக்கா, உடைய வாழ்க்கையில் நிலையான சுதந்திரம் உடைய வாழ்க்கையில் இருக்கா, உடைய வாழ்க்கையில் தேவன் பாதுகாக்கிற நிச்சயம் உடைய வாழ்க்கையில் இருக்கா? இல்லைன்னா இட்ஸ் ஆல் யுவர் எம்ப்டி வெசல்ஸ். ஆகவே பலவிதமான சூழல் மத்தியிலே இந்தியாவுக்கு வந்து ஒரு மிஷனரி, அவளுக்கு இருந்த ஒரே ஒரு குழந்தையை இழந்துட்டாங்க. ஆனால் 2 பேரும் சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐயோ, ஒரே ஒரு குழந்தை இழந்துட்டீங்களா? ஆமாம், ஆனால் அதுவும் தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது. அவங்க வாழ்க்கையில் அந்த காலத்தில் வாழ்ந்த பல மக்கள் குழந்தைகளை இழந்து போன பொழுது அவர்கள் சொன்னாங்க, எங்கள் வாழ்க்கையில் விதமான சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் உபத்திரங்களை கடந்து போனவர்கள் அவர் சொன்னார்கள், விதமான சோதனையை நாங்களும் கடந்து போனோம், ஆனால் தேவன் எங்களை கைவிடவில்லை. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தம்பதியாக வாழ்ந்து மரித்தார்கள். அது போதாதா? ஆகவே கிறிஸ்தவன் அழுகையும் அவனிலே மகிழ்ச்சியும் ஒரே சமயத்தில் இருக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் ஊடுருகிறவன். He penetrates the valley of weeping victoriously. வெற்றியாய் அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து போகிறான். வாழ்க்கையில் நான் ஒருவேளை மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தான் உன்னை சந்திப்பேன். இந்த இடைப்பட்ட வாரம் உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு பாரு, கர்த்தருடைய வார்த்தைகளை யோசிச்சு பாரு. சாத்தான் பொறுக்கி போடுறான்னு சொல்லுது. கேட்கறது நிறைய பேருக்கு இங்கே கேட்குறதோடு சரி, ஒரு வார்த்தை கூட போனால் அந்த பக்கம் போய்ட்டு ஞாபகம் இருக்காது. ஏன்னா உன் வாழ்க்கையோட இருதயம் அதில் இல்லை, உன்னுடைய இருதயம் அதில் இல்லை. நீ வர்றதே ஒரு கடனுக்கு தான் வர்ற. நான் ஓப்பனாக தான் பேசுகிறேன். உன் இருதயம் அதில் இல்லாததுனால அங்கே அது தங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஆனால் உன் வாழ்க்கையை யோசிச்சுப்பார். வாழ்க்கையில் நீ ஆண்டவர் இல்லாத வாழ்க்கையை நடத்திட்டு தான் இருக்கிற. நிச்சயமா வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக என்னை ஒப்பு கொடுக்கல. வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கல. ஆண்டவனிடத்தில் இடைப்படும்படியாக பல விதங்களில் உன்னை நெருக்கினாலும் கூட நீ அதற்கு இணங்கி கொடுக்க விரும்புகிறதில்ல. உன்னோடு நிச்சயமாக அவர் இடைப்படாமல் இல்லை. உன்னை நேசிக்கிறதுனால உன்னை எப்படியாகலும் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்படியாக தேவனோடு கூட போராடுகிறார். ஆனாலும் கூட நீ நிமிர்ந்து அப்படியே இல்லை. அருமையான சோனேஸ்வரியே, நான் சொல்றதை யோசிச்சு பாரு. நீயே உண்மையான சந்தோஷம் இருக்கா? உன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா? நீ ஒரு மனுஷன் ஆண்டவர் அறிந்திருந்தா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நீ அதை ஆளுகை செய்யக்கூடிய தன்மை உனக்கு. ஒரு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், கணவர் ரட்சிக்கப்படாமல், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீ இருக்கிறவாறு அந்த இடத்துல தேவன் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்கும், தேவனுடைய சமாதானம் இருக்கும், தேவனுடைய பட்சத்தில் செயல்படுகிறா இருக்க முடியும். ஏன்? பிகாஸ் ஆஃப் யூ நீ ஆண்டவரை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து வாழுகிறதுனால தான். ஒரே ஒரு யோபு அவனுடைய மனைவி கூட ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக இல்லை. வாழ்க்கையில் அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
அப்படியே பிள்ளைகள் எல்லாம் மறுத்து பரலோகத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் இழந்துட்டாங்க. அவன் பிள்ளைகள் எல்லாம் they gone to heaven because அவன் ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். உடனே ஒன்று தெரியுங்க, உனக்காக ஆண்டவராக இயேசுவுக்காக அழுதவர்களை பார்த்து சொன்ன, எனக்காக நீ அழாத, உனக்காக அவனுடைய பிள்ளைகளுக்கு அழு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நேரம் நாளிலிருந்து ஃபேஸ்புக்கில் நான் 15 நிமிடம் 6 to 6:15 பேசுகிறேன். கேளு. உடைய வாழ்க்கையை மாற்றப்படணும். உடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஜீவன் இருக்கிற நம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒன்றாக இருக்கணும். உடைய வாழ்க்கையினுடைய நிலையான சுதந்திரம் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இன்னொன்றுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பாதுகாக்கிற நிச்சயமான நோக்கத்தை கொண்டிருக்கிற தெளிவான திட்டத்தோடு உறுதிப்பாடோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கணும். கல்வாரி என்றவா உடைய பெருமையெல்லாம் விட்டுடு, உடைய சுய நம்பிக்கையெல்லாம் விட்டுடு, உடைய சுய வழியெல்லாம் விட்டுடு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? The best and the best moment of your life is when you surrender to God. தேவனுக்கு உன்னை எந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறியா, அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய மிக சிறந்த காலம். சவலே முள்ளில் உதைக்க உனக்கு கடினமாம். எவ்வளோ காலம் உன்னை காயப்படுத்துவேன், எவ்வளோ காலம் மற்றவர்களை காயப்படுத்தி வாழ்வேன், எவ்வளோ காலம் உன்னுடைய வாழ்க்கையில் காயங்களை உண்டு பண்ணுகிறதுமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்பாய். நோ ஹீலிங், சுகமில்லை. ஏசாயாவில் சுகமில்லை. உடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டாமா? உன்னில் சமாதானம் வேண்டாமா? உடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக நீ விரும்பலையா? தேவனுடைய வாழ்க்கையை உண்மையான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக குடும்பமாக மாற்ற நீ விரும்பலையா? விரும்ப மாட்டேங்கிறியா? ஆண்டவரே, என்னை தாழ்த்துக்கிறேன். முள்ளில் உதைக்கிறதுக்கு உனக்கு கடினமா? எவ்வளோ காலம் முள்ளில் உதைத்துட்டு இருப்ப? எவ்வளவு காலம் உன்னை நீ காயப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய்? ஒருவேளை நீ சத்தியத்தை அறியாமல் இருந்தால் உலக மனுஷனை போல நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் ஆண்டவரனோடு கூட பேசுகிறார். என்ன? உன்னை நேசிக்கிறார், உன்னில் அன்பு கூறுகிறார். அந்த இடத்துல நீ சொல்கிறேன், ஆண்டவரே கிருபையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னால் முடியல ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் நான் சொல்ல முடியல. அநேக வேளை என்னுடைய உள்ளங்களில் இருக்கிற குமரல்களை என்னால் வெளிப்படுத்த முடியல. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். தாழ்த்துக்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்மை போல ஒரு தேவன் உண்டோ? இந்த உலகத்தில் மெய்யான ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஒரே ஒரு நம்பிக்கையின் சுதந்திரத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய மகத்துவம் ஒரு மனிதனிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக வேறு வழி உண்டோ? நித்திய ஜீவன் என்பது இந்த உலகத்தில் நான் எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற உறுதிப்பாடினுடைய வாழ்க்கை இல்லாதனால கலங்குகிறேன். எனக்கு எதிராய் பல சூழ்நிலைகள், ஏமாற்றுகிறவர்கள் பலர், வஞ்சிக்கிறவர்கள் பலர், சொந்த குடும்ப மக்களை அநேக சமயங்களை காயப்படுத்துகிறார்கள். சொந்த மனைவி காயப்படுத்துகிறாள், சொந்த கணவன் காயப்படுத்துகிறான், பிள்ளைகள் வளர வளர அதிகமாய் காயப்படுத்துகிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீர் ஆண்டவரே பேசும். ஒருவேளை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சந்திக்க மட்டுமாக, ஆனால் புதன்கிழமைகளில் இதத்தில் கூடி வருகிற காரியத்தில் உண்மையாய் நேசிக்கிற மக்களாக வருவார்களானால் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஓய்வு நாளில் மாத்திரமே வந்து போகிறதை விட அந்த புதன்கிழமையில் ஜெபிக்கிறதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதும் இல்லை ஆன்லைனில் அநேகர் கேட்க முடியாத வாய்ப்பு இருந்தால் ஆண்டவரே அதை புறக்கணிக்க வேண்டாம். பேசும். நீர் மாத்திரம்தான் பேச முடியும். மனிதன் மாற்ற முடியாது, ஒரு பிரசங்கி மாற்ற முடியாது, ஆனால் நீர் மாற்ற முடியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அதுமாதிரி இந்த பிரசங்கங்கள் பல இடங்களில் மக்கள் தொடர்ந்து கேட்குறாங்க. ஏன்னா இதை எடிட் பண்ணி நான் திரும்பவும் போடுறேன். அநேக இடங்களில் தொடர்ந்து கேட்கிறார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை உன்னால் எங்கே இல்லைனாலும் திரும்ப உன்னை கேட்கலாம். நான் உங்களுக்கு அனுப்புகிற லிங்க் மூலமாக கேளுடைய வாழ்க்கையை மாற்றப்படும்படியாக நீ தேவனிடத்தில் என்னை ஒப்புக்கொடு. சும்மா திருக்கரத்தால் இதில் இல்லை, ரைட், அதை ஒரே ஒரு நிமிஷம்.
நீங்காதிரம் முடியுமா சொல்ல பண்ணுறீங்களா சார்? நீங்காதிரம் நேச கர்த்தரே, வெளிச்சம் அங்கே இருட்டாயிற்று, வேறொரு ஒத்தாசை இல்லை ஆண்டவரே. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி காலம், அவருக்கு டிபி வந்துருச்சு, கம்ப்ளீட்லி எதிர்காலம் வந்து இருண்டதாக இருந்தது. அப்பொழுது ஹென்ரி ஃப்ரான்சிஸ் லைட்ன்றவர் 1793 பாடு, இது எனக்கு ரொம்ப நாள் வாழல, ஒரு 50 வருஷம் வாழ்ந்த இந்த மனிதன் எழுதின பாடல். Abide with me fast for eventide, நீங்காதிருமே நேச கர்த்தரே.